74 200 call. Everyone is okay with Sensex, huh? Sensex okay va? Sensex யாரார் ஓகே? ஏன்னா 300 ரூபாய் வந்துக்குது. கால் சைடு மட்டும் தான் பார்க்குறோம். புட் சைடு வந்துச்சுன்னா நம்ம வேணா நிஃப்டி எடுத்துக்கலாம். நிஃப்டி பிளான் பண்ணுறவங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,800 கால் அண்ட் 24,900 புட். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. சென்செக்ஸ் பரவாயில்ல, ஐ வில் பி டேக்கிங் கேர். ஏன்னா நேற்றே ரொம்ப கஷ்டப்பட்டு மூவ் பண்ணுச்சு. இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு பெரிய ப்ராஃபிட் பண்ணலாம். 724ல ரிஜெக்ஷன் இருக்குது. 724ல ஒரு ரிஜெக்ஷன். அங்கே போய் டிசைட் பண்ணுங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு ரிஜெக்ஷன் வர வேண்டியது 724. அதை உடைச்சிடுச்சுன்னா போவோம். 724 இங்கே இருக்கு, அதை பார்த்துக்கணும். 724ல ஒரு ரிஜெக்ஷன். இது பிரேக் ஆயிடுச்சுன்னா மேலே போவோம். கால் சைடு 724 போயிடாது. 724 பிரேக் ஆயிடுச்சுன்னா அடுத்த டார்கெட்டு 724. சின்ன ரிஜெக்ஷன் தான், அங்கே சைட்வைஸ் இருக்கும். பட் ஸ்டில் கால் சைடு இருக்கு. நம்ம நினச்ச மாதிரி தான் ஆயிடுச்சு. கால் சைடு நல்லா தான் இருக்கு. புட் சைடும் சப்போர்ட் எடுக்குது. சரி, கால் சைடு இருக்கு, பட் கொஞ்சம் சைட்வைஸ் இருக்கும். ஏன்னா இங்கே புட் சைடு இப்போ சப்போர்ட் எடுக்குது. கால் சைடு இன்னும் ஒரு டார்கெட் தரோம். 723க்கு மேலே கொஞ்சம் வெளியே போச்சுன்னா ட்ரையல் பண்ணலாம். நீங்கள் இது பிரேக் ஆகும். 723 பிரேக் ஆகிடும். இன்றைக்கும் ஒரு கிளவர் ட்ரேட் தான் இது. இப்போ கொடுக்குற ட்ரேட் எஸ்எல் எங்க சார்? சி இதில் எஸ்எல் அந்த கேண்டில் பாட்டம் தான் வச்சுட்டு ட்ரையல் பண்ணணும். நீங்கள் ஹோல்டு பண்ண முடியாது இதில். ஏன்னா இங்கேருந்து எடுத்தால் தான் ஹோல்டு பண்ணணும். இப்போ இது ட்ரையலிங் ட்ரேட் தான். விட்டுட்டோம்னா ட்ரையலிங் தான். அடுத்த கேண்டில் கீழே தொடும் போதே பாட்டமில் வெளியே வந்துடணும். ட்ரையல் பண்ணுங்க. ஒரு சின்ன சைடு வைஸ் தான். ட்ரையல் பண்ணுங்க. கால் சைடு வருது. 98 பாயிண்ட்ஸ் இன்னும் இருக்கு. மியூட் பண்ணிக்கோங்க. பேசுறது கேட்கறது இல்லை சில பேருக்கு. அந்த ஒன் வேவாக தான் இருக்கும் கூகுள் மீட்டில். கால் சைடு நல்லா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கால் சைடு வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம போகிறது இங்கே ரிஜெக்ஷன் ஜோன் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வரும். உஷாராக இருங்க. அங்கே 99 பாயிண்ட்ஸோட ரிட்டர்ன் வந்துருக்குது. திருப்பி இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும். இப்போ நுழையாதீங்க, மேலே வரட்டும். 727க்கு மேலே வந்தால் தான் என்ட்ரி. கால் சைடு சப்போர்ட்டில் தான் இருக்குது. எடுக்காதவங்க ஒரு என்ட்ரி போடுங்க. ஸ்டாப் லாஸ். இது ரொம்ப ப்ராப்பர் ட்ரேட் இல்லை. இந்த ப்ராப்பர் ட்ரேடு இங்கே எடுத்தவங்க ரிலாக்ஸ் ஆகலாம். இது வந்து ஸ்கேல்பிங் தான். திருப்பி இந்த இடத்துல போயிட்டு 742ல 742ல டிசைட் பண்ணுங்க. 742ல சைட்வைஸ் டு ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இருக்கு. அது பிரேக் ஆயிடுச்சுன்னா ரெட்டு. இங்க எடுத்தவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த டார்கெட் கிடைச்சிடும். இப்போ சரி, வேற வழி இல்லை. இப்படிதான் ட்ரேட் எடுக்கணும். சரி, கால் சைடு நல்லா இருக்குது மூவ்மெண்ட்டு. இந்த ரெட் லைனை கூட உடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் உஷாரா இருங்க. ட்ரையல் பண்ணுங்க. பெரிய பாயிண்ட் ஒரே ட்ரேடா எடுத்துடலாம். இப்போ புதுசா எடுத்தவங்க இங்க ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் ட்ரையல் பண்ணி மேலே எடுத்துட்டு வந்துருங்க. இந்த செகண்ட் என்ட்ரி போட்டவங்க இங்க இருக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி இங்கே இருக்கட்டும். இந்த ரெட் லைன் டார்கெட்டு. இது டார்கெட் இல்லை. இங்க போய் டிசைட் பண்ணலாம். அப்படியே பிரேக் ஆச்சுன்னா கண்டினியூ பண்றோம். ஒரு நிமிஷத்துல அது டார்கெட் கொடுத்துரும். இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆச்சுன்னா வெளியே வந்துருவோம். இங்க டிசைட் பண்ணலாம்.
எஸ் டார்கெட் வந்துடுச்சு 115. அந்த லைனை உடையில சப்போர்ட்டில் தாங்க இது புட் சைடு. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது சப்போர்ட் 2 இடத்துலையும் இருக்குது பாருங்க. ஸோ ஒரு கேண்டில் என்ட்ரி அந்த ஹை வரும்போது வெளியே வந்துடணும் புட் சைடு, திருப்பி எடுக்கணும். இது பியூர் ஸ்கேல்பிங். ஒரு 15-20 செகண்டில் ஸ்கேல்ப் பண்ணணும். அது எல்லாரும் பண்ணாதீங்க. இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். பிகினர்ஸ் யாருன்னா இருந்தால் இதை வெறும் வாட்ச் பண்ணுங்க. இது அட்வைஸ் பண்ணல. இது இண்டெக்ஸும் பெருசு, ஸ்கேல்பிங்கும் பெருசு. இது சல்லுன்னு போயிட்டு ஒரு அடி அடிக்கும் மேலே. புட் சைடு ஒரு பெரிய அக்ரெஷன் மூவ் இருக்குது, மிஸ் பண்ணுற போறீங்க. ஸ்கேல்பர்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா புட் சைடு ஒரு அக்ரெசிவ் மூவ் இருக்கு, ரெட்டாக மாறும். ஒரு கேண்டில் என்ட்ரி வந்த வரைக்கும் எடுத்துன்னு விட்டுடணும். ஒரு 619 வரைக்கும் பாருங்க. 619 எவ்வளோ தூரம் இருக்கு. பட் நீங்க அவ்வளோ தூரம் இருக்கும். இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி அது சென்செக்ஸே ரிஃப்ளெக்ட் ஆகும். 50 பாயிண்ட் இருக்குது இதில். பட் 50 இப்பயே கொடுக்குமா இல்லை போய் 565க்கு கீழே இருக்கக்கூடாது. சல்லுன்னு கீழே போய்டும் அது. இந்த ரேஞ்ச் பிடிச்சிக்கணும். இது கால் சைடும் சப்போர்ட்டில் இருக்குது, புட் சைடும். 565 உடையாது அவ்வளோ சீக்கிரத்தில். திருப்பி இது க்ரீன் ஆகும், இது ரெட் ஆகும். இந்த டார்கெட் கொடுக்கும். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க பிளான் பண்ணலாம். 617 நல்ல டார்கெட் தான். அது கொடுக்குற ரேஞ்சில் தாங்க இது. பட் இன்னும் ப்ராப்பராக வரல. அதுக்கு ப்ராப்பராக இன்னும் வால்யூம் வரல. அது புட் சைடு ஸ்லோவாக ரெடி ஆகுது. ஒரு க்ரீன் வருது. மேஜர் ட்ரெண்டு கால் சைடு தான் இருக்குது. நம்ம புட் சைடு எடுக்கிறோம். சும்மா கொஞ்சம் க்ரீன் ஆகி திருப்பி ரெட் ஆகும், க்ரீன் ஆகி ரெட், கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது மூவ் ஆகணும். பட் ஃபுல்லாக புட் சைடு கண்ணா ஒரு அடி அடிக்கிறது. அந்த நேரத்தில் மட்டும்தான் சின்ன கேபிட்டல் வச்சுருக்கிறவங்க ட்ரேட் பண்ணணும். இப்போ இந்த ட்ரேட் வந்து எல்லாருக்குமே இல்லை. சின்ன கேபிட்டல் வச்சுருக்கிறவங்க போகவே கூடாது. இங்கெல்லாம் ரெண்டுத்துலையும் போகாதீங்க. இது பிரேக் ஆகி புட் சைடு டைரெக்ஷனலாக வரும்போதோ இல்லை கால் சைடு டைரெக்ஷனலாக வரும்போது தான் நீங்கள் எடுக்கணும். சின்னதாக போகுது பாருங்க டார்கெட். இது உடை போட்டு எடுத்தால் தான் சின்ன கேபிட்டல் இருக்கிறவங்க என்ட்ரு ஆகணும். பட் இன்னும் வரல புட் சைடு அக்ரெஷனா. இது சின்ன மூமெண்ட்லேயே போயின்னு இருக்குது. மேஜர் ட்ரெண்ட் இன்னும் கால் சைடு தான். இது ரிட்ரேஸ்மெண்ட்டில் தான் போகுது. இது புட் சைடு இன்னும் ஒரிஜினல் ட்ரேட் வரல. இன்னும் ஒரு பெரிய ரெட் வந்துடும். டக்குன்னு எடுக்கிற வரைக்கும் எடுத்துன்னு வெளியே வந்துடணும். இதில் இது ரொம்ப நேரம் உள்ளே இருக்கக்கூடாது. எஸ் இப்போ வந்துடுச்சு புட் சைடு. கொஞ்சம் ரிட்ரேஸ் ஆச்சுன்னா இப்போ ஒரு என்ட்ரி போடுங்க. கொஞ்சம் கீழே இருக்குது. இது ட்ரையல் பண்றவங்க பண்ணலாம். புது என்ட்ரி போட்டுங்க. ஒரு கேண்டில் என்ட்ரி, அடுத்த கேண்டில் எக்ஸிட் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு ரெட் கேண்டில் பெண்டிங் இருக்குது புட் சைடு. ஸ்பீடா வரும். எஸ் போதும், விட்டுருங்க விட்டுருங்க, போதும். ரெட் வரும். இப்போ ஒரு ரெட் கேண்டில் வரணுங்க. புட் சைடு வரும். சைடு வைஸ் டு ரெட் கேண்டில் ஒன்று இருக்கும். ஒரு ரெட்டு தலை காட்டும். இப்போ கால் சைடு கிரீனா மாறும். ஸோ இது கிரீனா மாறும், இது ரெட்டா மாறும். இப்போ உஷாரா இருங்க. குட் மார்னிங். ஒரு 1 minute டைம் ஃப்ரேம் பிளான் பண்ணிட்டு, ஒரு டைம் ஃப்ரேமில் ஒரு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் காலையில் ட்ரேட் ஓப்பன் ஆன இமீடியட்டாக நல்ல ஒரு டைரெக்ஷனில் கால் சைடை புட் சைடை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு ஒரு 20 பாயிண்ட்டை டெய்லி நம்மளால் எடுக்க முடியும்னா எடுக்க முடியும். இதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து 190+ வீடியோஸை டெய்லி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் கூகுள் மீட்டில் 9 o'clock to 10 o'clock. இது ப்ரூஃப் பார்க்கலாம். நீங்கள் ஒரு லைவ் மென்டரிங்கில் இது நடந்துகிட்ருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் செக் அவுட். இது ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் ட்ரேட் பண்ணோம்னா
75400010050 அந்த கொடுத்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸாக செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலில். சப்போஸ் உங்களுக்கு இது யூஸ் ஆகல, நான் ஸ்விங் ட்ரேட் பொசிஷன் ட்ரேட் எடுக்க போகிறேன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக வி கேன் டூ இட். லைக் பிடிஎஸ்டியில் என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்பைரியில் என்ன பண்ணலாம், அதுக்கான வீடியோஸும் போட்டு வச்சுருக்கோம். தினம் தினம் ஒரு வீடியோலையும் நீங்கள் டீட்டெயில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டுருக்கோம். சென்செக்ஸும் சரி, நிஃப்டியும் சரி, எல்லா ட்ரேடும் நம்மளுக்கு தேவை என்ன, எந்த ட்ரேடில் நிஃப்டிலையும் சென்செக்ஸில் வால்யூமும் ப்ரீமியமும் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் அந்த இண்டெக்ஸ் எடுக்க போகிறோம், டைரெக்ஷனை செக் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து நம்ம இந்த இண்டெக்ஸில் தான் பண்ணணும் இல்லை, ஒரு ட்ரேடருக்குன்னா ட்ரேட் எடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எந்த இண்டெக்ஸ் எடுத்தால் என்ன இருக்குது, ஸ்கில் இஸ் சேம். ஸோ இதை பிளான் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த ட்ரேடில் இணையலாம்.